பிஓ மெயின்ஸ்க்கு வந்து படிக்கவா இல்லை கிளர்க் மெயின்ஸ்க்கு வந்து படிக்கவா, தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுமா, அதுக்கு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுமா, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும், எதில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல குளறுபடிகளும் பல கேள்விகளும் நம்ம மக்கள் மண்டையில் எழுதிட்டு இருக்கு. ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாமும் முடிஞ்சு, ஆர்ஆர்பி கிளர்க்கும் முடிஞ்சு, இந்த வாரம் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் கிளர்க்கு வந்து இருக்கு. இப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, சார் பிஓ மெயின்ஸ்க்கு வந்து படிக்கவா இல்லை கிளர்க் மெயின்ஸ்க்கு வந்து படிக்கவா, கிளர்க் மெயின்ஸ் வந்து ஈஸியா இல்லை பிஓ மெயின்ஸ் வந்து படிச்சாலே போதுமா, கிளர்க் மெயின்ஸ் நம்ம எழுதிக்கலாமா, இதுக்கு இல்லை இதுக்கு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுமா, அதுக்கு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுமா, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும், எதில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல குளறுபடிகளும் பல கேள்விகளும் நம்ம மக்கள் மண்டையில் எழுதிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையுமே அப்படியே நிப்பாட்டுறதுக்கான ஒரு சரியான வீடியோ தான் இந்த வீடியோ. ஹவு டு ஸ்டடி ஃபார் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் அப்படின்றத புட்டு வைக்க போறேன். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுவீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா. ஸோ இப்போ ஆக்சுவலா இதுல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஒரு மெத்தடாலஜி இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பெட்டரா இருக்கும். ஸோ போத் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிளர்க்குக்கும் சரி, அதாவது ஆர்ஆர்பி கிளர்க்குக்கும் சரி, ஆர்ஆர்பி பிஓக்கும் சரி, உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது உங்களுக்கு வந்து கிராக் பண்றதுக்கு வந்து ஒரு பாத்வே வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் ஒரு மாஸ்டர் பிளானை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட்டாக தான் கண்டிப்பாக எல்லாருமே இருப்பீங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் பல மாதிரி பூஸ்ட் பண்ணணும். குவான்ஸ்லையும் ரீசனிங்கும் நீங்கள் பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகணும். எவ்வளோ பெரிய கொஸ்டின் வந்து கேட்டாலும் அதை கான்செப்சுவலாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவான்ஸ் அண்ட் ரீசனிங் கம்ப்ளீட்டாக நான் தான் உங்களுக்கு வந்து எடுத்திருக்கேன். இதுல ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு 0 லெவல்ல இருந்து நான் வந்து டீச் பண்ணிருப்பேன். உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னாலும், லைக் நீங்க வந்து ஒரு 0 லெவல்ல இருந்தாலும் உங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு ஹீரோவா மாத்துறதா என்னுடைய வேலை. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு குட்டி குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி ஒவ்வொரு கான்செப்டையும் நான் பிரீஃபா வந்து நடத்திட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2026 ஸோ இந்த இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த பிகினர்ஸ்க்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து இப்போ நம்ம ஆப்ல வந்து மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸா வந்து போயிட்டு இருக்கு. கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட் கோர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அல்டிமேட் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கவர் ஆயிரும். ஸோ அதுல வந்து மேக்ஸ், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி ரீசனிங்கும் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து கம்ப்ளீட்டா கவர் ஆயிரும். ஸோ பேங்கிங் அவேர்னஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், மென்டர்ஷிப், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் சூப்பர் பேட்ச். ஸோ சூப்பர் பேட்ச் எல்லாமே, சூப்பர் பேட்ச் வந்துருச்சு. ஸ்பெஷல் பேட்ச், ஓகே, ஸ்பெஷல் பேட்சா இருக்கட்டும், எல்லாமே ஆல் இன் ஒன் செஷன். பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான எல்லாமே ஒட்டுக்கா உங்களுக்கு இந்த அல்டிமேட் கோர்ஸ் அப்படின்ற ஒண்ணுக்குள்ளேயே வந்து கவர் ஆயிரும். இதுல இருக்க எல்லா கோர்ஸும் நான் தான் உங்களுக்கு வந்து எடுத்திருப்பேன். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் மட்டும் நம்ம ஸ்டாஃப் வந்து எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற லெவல் ஒரு பூஸ்டரா இருக்கும். இதுல ஜாயின் பண்றதுல என்ன டவுட் இருந்தாலும் 9342408457 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து டிஎம் பண்ணுங்க. நான் ஒரு சென்ட் பண்றேன். நம்ம ஆப்பை டவுன் பண்ணிட்டு ஸோ அதுல வந்து அல்டிமேட் கோர்ஸ் இருக்கும். ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் அப்படின்ற கூப்பன் கோடை கொடுத்துட்டு ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஆர்ஆர்பிக்கு நீங்க எக்ஸ்பெஷலா ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்க்கு எக்ஸ்பெஷலா வந்து நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஸ்பெஷல் பேட்ச் ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓக்கான ஸ்பெஷல் பேட்ச் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து லைக் என்ன சொல்றது, பிஓக்கான மெயின்ஸுக்கான பேட்டர்ன். இந்த மெயின்ஸ்க்கான பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணும்போது நம்ம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரீசனிங் பேப்பரோட வெயிட்டேஜ் வந்து பயங்கரமா இருக்கு. பிகாஸ் ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 கொஸ்டின் 50 மார்க். அதே மாதிரி டைம் வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் தாங்க. டைம் வந்து அரை மணி நேரம் தான், சரியா, ரொம்ப கம்மி, அரை மணி நேரம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு 40 கொஸ்டின் 50 மார்க். பாத்துக்கிட்டீங்களா, அதுக்கும் உங்களுக்கு வந்து அரை மணி நேரம் தான். ஸோ இங்க எதுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு செம்ம கம்மியான ஒரு டைம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கும் உங்களுக்கு வந்து கம்மியான டைம் தான். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளான ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க சிஏக்கான செக்ஷனல் டெஸ்ட் நீங்க எடுத்தே ஆகணும். வீக்லி ஒரு டெஸ்ட் வந்து போடுங்க. வீக்லி டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்க. இல்லைன்னா கம்ப்ளீட் டெஸ்ட் போடுங்க. இப்பெல்லாம் நீங்க வீக்லி எல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா ஐபிபிஎஸ் எழுதியாச்சு, எஸ்பி எழுதியாச்சு, எஸ்பிஐ எழுதியாச்சு, ஐபிபிஎஸ் பிஓ எழுதியாச்சு. இன்னும் என்னயா? ஓகே, ஸோ போயிட்டு எந்த மார்க் டெஸ்டா இருக்கட்டும், ப்ராக்டிஸ் மார்க், ஆலி போர்டு, ஸ்மார்ட் கிடா, அந்த கிடா, இந்த கிடா நிறைய இருக்கு. அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, சிஏக்கான டெஸ்ட்டை மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பான முறையில இதை நீங்க பண்ணி ஆகணும். ஸோ இதை விட்டுட்டீங்க அப்படின்னா 15 நிமிஷத்துல பதட்டங்கள் வரும், கதறங்கள் வரும். டக்குன்னு 40 கொஸ்டின் நம்ம ரீட் பண்றதுக்கே வந்து 10 நிமிஷம் ஆகிரும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏயா, பியா, சியா, டியா அப்படின்னு யோசிச்சுன்னு இருப்போம். அதனால தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் அவேர்னஸும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் எடுங்க.
கம்ப்யூட்டர் அவேர்னஸும் நீங்க வந்து டெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஷாரா சொல்றேன், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நீங்க டெஸ்ட் எடுத்தே ஆகணும். பிகாஸ் அதுவும் வந்து உங்களுக்கு 40 கொஸ்டின் 20 மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 நிமிஷம். பட் என்ன பொறுத்தளவுக்கு நீங்க மோஸ்ட் ப்ராபபிளி நீங்க கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு நீங்க டெஸ்ட் போட்டே ஆக வேண்டும். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நீங்க கண்டிப்பா டெஸ்ட் எடுத்துடணும். சரி, அதை தயவு செஞ்சு பண்ணுங்க, டெய்லி பண்ணுங்க. அது நீங்க ஆர்ஆர்பி கிளர்க்குக்கும் யூஸ் ஆகும். இது வந்து ரெண்டுக்குமே யூஸ் ஆயிரும். உங்களுக்கு வந்து கிளர்க்குக்கும் பிஓக்கும் ரெண்டுக்குமே கம்பைன் பண்ணி இது வந்து யூஸ் ஆகும். அப்ப எவ்வளவு லெவல்ல வந்து கான்ஃபிடென்ட் வந்து பூஸ்ட் ஆகும் அப்படின்னா, நீங்க இதுல நிறைய ஸ்கோர் பண்ணும்போது, இதுல நீங்க ஒரு 20+ நீங்க ஒரு அக்யூரஸியா ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட் அவ்வளவு லெவல்ல வந்து பூஸ்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல நிறைய பேர் இங்கிலீஷ்ல வந்து, ஏன்னா ப்ரிலிம்ஸ்ல வந்து இங்கிலீஷ் கிடையாது, பட் மெயின்ஸ்ல வந்து இங்கிலீஷ் இருக்கும்போது நிறைய பேர் அசால்ட்டா விட்டுருப்பீங்க இவ்வளவு நாள் மெயின்ஸை. அதனால கண்டிப்பா இங்கிலீஷ் செஷனை, அதனால கண்டிப்பா இந்த இங்கிலீஷ் செஷனுக்கு நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தாகணும். ஸோ இங்கிலீஷ் செஷனுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு செக்ஷனல் மாக் டெஸ்ட் வந்து போட்டுருங்க. ஒரு செஷனல் மாக் டெஸ்ட் கண்டிப்பான முறையில் ஒரு செஷனல் டெஸ்ட் வந்து போட்டு விட்டுருங்க. ஓகே, இது டெய்லி பேசிஸ்ல நீங்க வந்து பண்ணிடணும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு நீங்க கண்டிப்பான முறையில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது கொடுக்கும்போது உங்களுக்கு போத் கிளர்க்குக்கும் பிஓ ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிக்கிறோம். கிளர்க்குக்கும் பிஓக்கும் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிக்கிறோம். சரி, இப்போ வந்து குவான்ஸ்க்கு என்ன பண்றது, ரீசனிங் என்ன பண்றது, அது பின்னாடி சொல்லிடுறேன். இப்போ இந்த 3 மேட்டர் உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ். இது 3க்குமே நீங்க என்ன பண்ண போறீங்க, கம்ப்ளீட் டெஸ்ட். அந்த கம்ப்ளீட் டெஸ்ட் நமக்கு கிளர்க் அண்ட் பிஓ இது ரெண்டுத்துலயுமே நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்டரா வந்து இருக்க போறா. அப்படி அதனால அவங்கள வந்து நமக்கு வந்து இதோட முடிச்சுப்போம் உங்க 2 பேத்தையும். ஓகேவா? நீங்க டெஸ்ட் எடுக்கும் போது நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, சார் கொஸ்டின் ஈஸியா தான் இருந்துச்சு. இந்த ஃபீல் வந்து எத்தனை பேருக்கு வந்துச்சுன்னு தெரியல, நிறைய பேர் இதை சொல்றாங்க. ஸோ எப்படி சொல்றாங்க அப்படின்னா, கொஸ்டின் வந்து ஈஸி தான், கொஸ்டின் ஈஸியா இருந்தாலும் அவங்க டைம் கன்சியூம் பண்றாங்க. டைம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிறைய எடுத்துக்கிறோம் சார், இதை எப்படி சார் சரி பண்றது? இது வந்து ஃப்ரீக்வெண்டா எல்லாருமே என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற ஒரு கொஸ்டின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் ஈஸியா இருந்து ஏன் டைம் அதிகமா எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்ப நல்லா ஞாபகம் வைங்களேன், ஒரு பெரிய ஒரு மதம் கொண்ட ஒரு யானை, ஒரு பெரிய யானை இருக்குன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய யானை, யானை தான் இருக்கிறதுலே பலமான ஒரு மிருகம்னு சொல்றாங்க. சோ அந்த யானை என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சின்ன சங்கிலியால கட்டப்பட்டிருக்கு. அந்த சங்கிலியை உடைச்சிட்டு அந்த யானையால வெளியே வர முடியல. ஏன் அந்த யானையால அந்த சங்கிலியை உடைக்க முடியல? இப்படின்னு இழுத்தா வந்துரும்ல சார், ஏன் சார் யானை அதை ட்ரை பண்ணல? நினைச்சு பாருங்களேன். ஏன்னா சின்ன வயசுலயே அந்த யானையை அந்த சங்கிலியில கட்டி போட்டுருவாங்க. சின்ன வயசுல இருந்து அந்த யானை ஒரு வருஷம் 2 வருஷம் அதை ட்ரை பண்ணி இதை நம்மளால கலட்ட முடியாது, இது நம்மளை விட ஒரு கடுமையான சக்தி படைத்த ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த யானை மனசுல ஆழமா பதிஞ்சனாலதான் அவ்வளோ பலமான யானைய ஒரு சின்ன செயினை வச்சு கட்டி போட்டிருக்கிறதுக்கு காரணமா இருக்குங்க. அதனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான், அதாவது நம்மள ஒரு விஷயம் தடுத்துக்கிட்டே இருக்கு, அப்ப அது என்னவாயிரும் அப்படின்னா நமக்கு தடுத்தே போயிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஃபீல் வந்துடும்ல. அது மாதிரிதான் ஒரு பலமான யானை அது என்ன பண்ணிருக்கான், சின்ன வயசுல இருந்து தொடர்ந்து அந்த சங்கிலி கிட்ட தோத்து இனிமேல் இதுதான், இதை கட்டிட்டாங்கன்னா நம்மளால நகல முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அது வந்துருச்சு. புரியுதா? அதே மாதிரிதான் நீங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க, மாக் டெஸ்ட்ல வந்து நம்ம கஷ்டமான மாக் டெஸ்ட் போட்டா மட்டும்தான், கஷ்டமா கேட்டா நம்மளால அடிக்க முடியும் அப்படின்னு நீங்க கஷ்டம் ஹார்ட் லெவல் இதையே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்துட்டு ஈஸியான கொஸ்டின் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருது அப்படின்னா கஷ்டமா தெரிஞ்சிருது. அதை வந்து நீங்க ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. சிம்பிள் திங். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரே சைட்ல நீங்க வந்து மாக் டெஸ்ட் வந்து எடுக்கிறத விட்டுருங்க. ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மூணு வெப்சைட் நீங்க யூஸ் பண்ணணும். குறைஞ்சபட்சம் நீங்க 2 வெப்சைட்லயாவது டெஸ்ட் போடணும். மாத்தி போடுங்க. டெஸ்ட்டை வந்து ஒரே வெப்சைட்ல போடாம மாத்தி போடுங்க. ஒரு இதை நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஈஸி லெவல் வச்சுக்கணும். ஓரளவுக்கு ஈஸி டு மாடரேட். ஓகேவா? ஈஸி டு மாடரேட் லெவல் ப்ராக்டிஸ் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, மாடரேட் லெவல் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணும். ஹார்ட் லெவல் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. சத்தியமா அந்த ஹார்ட் லெவல் ப்ராக்டிஸ் பண்ணி வேஸ்ட். ஏன்னா அங்க போய் நீ அவ்வளவு நேரத்துல போறது கிடையாது. ஏன்னா அது உனக்கு ஓடுற டைம் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. 1/2 மணி நேரத்துல ஹார்ட் லெவல் கொஸ்டினை சால்வ் பண்ணிருக்காரு மணிகண்ட பிரபு, இங்க வாங்க இந்த அவார்டை வாங்கிட்டு போங்க அப்படிலாம் எவனும் சொல்ல மாட்டேன். ஓகேவா? அந்த டைம் நீ இன்னொரு கொஸ்டின், ஒரு மாடரேட் கொஸ்டின் 2 கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ற இடத்துல திங்க் ஸ்மார்ட்டர். ஓகேவா? அதாவது ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப கம்மியாகவும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டு போனாலே நம்மளுடைய ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால ஈஸி டு மாடரேட் அண்ட் மாடரேட் லெவல் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ப்ராக்டிஸ் வந்து கொண்டு போங்க. அப்படின்ற மாதிரி நீங்க மார்க் டெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு பக்கா
உங்களுக்கு பக்காவா அந்த டைம்குள்ள நீங்க வந்து சால்வ் பண்ணிக்கலாம். மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பிக் பண்ணி அடிக்க முடியும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளர்க்கை பொறுத்தளவுக்கு நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ கிளர்க்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே தான், ரீசனிங்லயும் அதே தான், பேட்டர்ன் எதுவுமே மாறல. ரீசனிங் 40 கொஸ்டின் 50 மார்க் அரை மணி நேரம். ஸோ மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின் 50 மார்க் அரை மணி நேரம். ஓகேவா? இதுல செக்ஷனல் டைம் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம முன்னாடி செக்ஷனல் டைமே கிடையாது, மொத்தமா வந்து இந்த 120 நம்ம தான் வந்து பிரிக்கணும். சரியா? அதனால இது ஒரு பார்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத கவனிச்சுக்கோங்க. இப்போ லைக் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கும் சரி ரீசனிங்க்கும் சரி நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? அரை மணி நேரம் இருக்கு. ஓகே, ஆப்டிடியூடுக்கும் சரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்க்கும் சரி, ஆப்டிடியூடுக்கும் சரி அதே மாதிரி ரீசனிங்க்கும் சரி. ஸோ இதுக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அரை மணி நேரம். ஸோ அரை மணி நேரம். இதுக்கும் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரை மணி நேரம். ஸோ ரெண்டுக்குமே அரை மணி நேரம் தான். மொத்தம் எத்தனை கொஸ்டின் அடிக்க போறீங்க? 40 கொஸ்டின் அடிக்க போறீங்க. அரை மணி நேரத்துல 40 கொஸ்டின் அடிக்கும். இட் இஸ் பாசிபிள் ஒன். எஸ், இட் இஸ் பாசிபிள். எங்க பாசிபிள் அப்படின்னா 40 கொஸ்டினை நீங்க டார்கெட் பண்ற ஒரு இடமா வந்து உங்களுக்கு ரீசனிங் செஷன் தான் இருக்கும். ரீசனிங்ல நீங்க 40 கொஸ்டின் நீங்க டார்கெட் பண்ணலாம். லைக் நீங்க வந்து கிளர்க் லெவல் கிளர்க் லெவல் நீங்க அடிக்கணும்னு நினைக்கும் போது கிளர்க்கை வந்து நம்ம 40 கொஸ்டின் கிட்ட நம்ம ஷாரா வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும். அதுவே ஒரு 30 கொஸ்டின் கிட்ட நீங்க வந்து பிஓல வந்து ட்ரை பண்ண முடியும். 30 கொஸ்டின் கிட்ட நீங்க வந்து பிஓல வந்து போக முடியும். ஓகேவா? பட் குவான்ஸை பொறுத்தளவுக்கு நீங்க கிளர்க் லெவல்ல ஆர்ஆர்பி கிளர்க் லெவல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35+ லெவல் நம்ம வந்து போக முடியும். அதுவே பிஓ லெவல் பார்க்கும்போது நம்ம 28 to 32 அப்படி இல்லைன்னா 33 வரைக்கும் நம்ம வந்து போக முடியும். ஸோ இதுக்கு மேலேயும் போவாங்க, பட் இது வந்து ஆவரேஜ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆவரேஜ் ஒன். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிட்யூட்லயும் ரீசனிங்லயும் நீங்க ஓவராலா இப்ப இருந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. ஓகே, அப்ப நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு செஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ரீசனிங் செஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரீசனிங் செஷன் சொல்லிடுறேன். ரீசனிங் செஷனை பொறுத்தளவுக்கு கிளர்க் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல்ல தான் இருக்கும். பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல்ல தான் இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அவேர்னஸ் எப்படி நம்ம கொஸ்டினை செலக்ட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய மேக்சிமம் அட்டம்ப்டை நீங்க கொடுக்கணும். மேக்சிமமா நீங்க வந்து செயல்பட வேண்டும் கண்டிப்பான முறையில. அது வந்து பிஓ லெவல்ல தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு அப்போ வந்து பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல். அப்போ நீங்க ரீசனிங்ல மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து அடிக்க ட்ரை பண்ணும். அப்போ செலக்ஷன் ஆஃப் த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2 வேரியபிள் 3 வேரியபிள்ல உட்காராம முதல்ல வந்து ஸ்கோரிங் ஏரியாவா அடிச்சு விட்டுட்டு முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்கோரிங் ஏரியா உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்கோரிங் ஏரியாவை எல்லாத்தையுமே நீங்க முதல்ல வந்து போட்டு தாக்கி விட வேண்டும். ஓகேவா? எல்லாமே நமக்கு ஒரு சிலது வந்து கோடட் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கோடட் பேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பேஸ்ட் கலந்துதான் வரும். கோடட் அண்ட் டைரக்ட் பேஸ்ட் தான் உங்களுக்கு வந்து வரும். எல்லாமே கோடட் பேஸ்ட் வராது கிளர்க்கை பொறுத்தளவுக்கு. சரியா? ஒரு சிலது கோடட் வரும், ஒரு சிலது டைரக்ட் கொஸ்டின் வரும். அப்ப எதெல்லாம் நம்ம கோடட் பேஸ்ட்ல வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிலாரிசம் வந்து கோடட் பேஸ்ட் எதிர்பார்க்கலாம். சிலாரிசம் கோடட் பேஸ்ட்ல எதிர்பார்க்கலாம். சிலாரிசம் டைரக்டட் பேஸ்ட்லயும் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கோடட் பேஸ்ட்ல நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா யோசிக்கணும். கோடட் பேஸ்ட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில இன்இக்வாலிட்டிஸ் வரும். ஸோ கண்டிப்பான முறையில உங்களுக்கு கோடட் பேஸ்ட்ல வந்து இன்இக்வாலிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா அது கோடட் பேஸ்ட்ல தான் வரும். ஓகேவா? கிளர்க்கை பொறுத்தளவுக்கு இன்புட் அவுட்புட் கேட்கறதுக்கு பாசிபிள் ரொம்ப கம்மி. ஓகே, இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஷாரா சொல்றேன். ஆர்ஆர்பி கிளர்க்கை பொறுத்தளவுக்கு இன்புட் அவுட்புட் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி கம்மி. பசில்ஸ் நிறைய கேட்பாங்க. மிசலனிஸ்ல வந்து கோடடும் டைரக்ட் கொஸ்டின் கலந்து கேட்பாங்க. பிளட் ரிலேஷன் மோஸ்ட்லி நமக்கு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால கொஞ்சம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணி அடிங்க. நிறைய பேர் சிக்கிக்கிறது பஸ்ல சிக்கிப்பீங்க. கொஞ்சம் ஈஸியானதா இருக்கும். ஆனால் கை வச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவீங்க. கொஞ்சம் பஸ்ல டைம் வந்து சேவ் பண்ணி மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து அடிக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அப்போ உங்களுடைய பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா கிளர்க்கு ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு இதான் உங்களுடைய பேட்டர்னுக்கான ஒரு அப்ரோச்சா வந்து இருக்க வேண்டும். இந்த மாதிரி தான் நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும். ரைட்டா? இந்த மாதிரி தான் நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு சால்வ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நீங்க வந்து சிலாரிசம் இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்இக்வாலிட்டிஸ் இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஸோ மூணாவதா வந்து டைரக்ஷன் இருக்கான்னு பாருங்க.
நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் சால்வ் பண்ணுங்க. நாலாவது பிளட் ரிலேஷன் சால்வ் பண்ணுங்க. ஓகே, நாலாவது பிளட் ரிலேஷன் சால்வ் பண்ணுங்க. அடுத்து வந்து அஞ்சாவதா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபோனியூமெரிக். ஓகே, ஆல்ஃபோனியூமெரிக் நமக்கு என்ன ஆல்ஃபோனியூமெரிக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் பேஸ்ட் ஆல்ஃபோனியூமெரிக் வரும். ஓகே, கண்டிஷனல் பேஸ்ட் ஆல்ஃபோனியூமெரிக் வரும். ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும். அதுக்கப்புறம் பிஎஸ் பசில்ஸ், அதுக்கப்புறம் சீட்டிங். இந்த பிஎஸ்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் வேரியபிள் கொஞ்சம் வரும். ஒரு 2-3 கொஸ்டின் ஒன் வேரியபிள் இருக்கும். 2 கொஸ்டின் கிட்ட கூட ஒன் வேரியபிள் வந்து வரலாம். ஸோ ஒன் வேரியபிள் ஆர் 2 வேரியபிளை பிக் பண்ணி முதல்ல போடணும். ஒன் வேரியபிள் அதுக்கப்புறம் 2 வேரியபிள் பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸை நீங்கள் முதல்ல பிக் பண்ணி போடணும். கண்டிப்பாக ஃப்ளோர் பசில் வந்து கேட்பாங்க. ஃப்ளோர் பேஸ்ட் வரும். ஃப்ளோர் பேஸ்ட் வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த் பேஸ்ட் வரும். ஃப்ளோர் அண்ட் மந்த் பேஸ்ட் கண்டிப்பான முறையில் வரும். அதே மாதிரி டிசிக்னேஷன் பேஸ்ட் ஷாராக வந்து வரும். கிளர்க்கை பொறுத்தளவுக்கு டிசிக்னேஷன் பேஸ்ட் வந்து வரும். இது மாதிரி கொஞ்சம் பிக் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ லீனியரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சீட்டிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லீனியர் வந்து கேட்கலாம். அது வந்து நார்த் அண்ட் சவுத் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு ஸ்கொயர் கேட்கலாம். ஸ்கொயர் பேஸ்ட் வந்து வரலாம். இது பாசிபிள் ஒன். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் கிளர்க்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து அடிக்கணும். இப்போ இது நீங்கள் பிஓ போறீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டர்ன் இதே தான். இதில் தான் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் பட் என்ன வரும் அப்படின்னா இந்த சிலாரிசம், இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன், பிளட் ரிலேஷன் இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா கோடட் பேஸில் மாற்றப்பட்டு விடும். கோடட் பேஸ்டாக வந்துடும். ஸோ கோடட் பேஸ்டாக வந்து வரும். அதே மாதிரி கோடிங் டிகோடிங் டைம் பாருங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் டிகோடிங் ஒரு சில நேரம் கிளர்க்கை பொறுத்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் கோடிங் டிகோடிங். பட் பிஓ பொறுத்தளவுக்கு கோடிங் டிகோடிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதே பேட்டர்ன் தான், பட் எல்லாமே கோடடாக இருக்கும். கொஞ்சம் நிதானமாக நம்ம வந்து அடிக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிஓ போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்புட் அவுட்புட் ஷாராக வரும். இன்புட் அவுட்புட் பிஓ லெவலில், ஆர்ஆர்பி பிஓ லெவலில் உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். சரியா? ஸோ இதை வந்து ரீசனிங்கானது. இப்போ அப்படியே குவான்ஸ்க்கு வந்துடுங்க. குவான்ஸை பொறுத்தளவுக்கு கிளர்க் லெவலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்பயே சொன்ன மாதிரி தான் ஒரு பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் நமக்கு வந்து இருக்கும். பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் வந்து இருக்கும். இதில் எல்லாருமே எதில் ஸ்டக் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிஏ இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளிகேஷன் போடணும்னு நினைப்பாங்க. அப்ளிகேஷன் போடணும்னு நினைக்காதீங்க. கிளர்க்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணுங்கள். ஒன்று வந்து சிம்பிளிஃபிகேஷன் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அப்ராக்சிமேஷனை சால்வ் பண்ணணும். சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் வந்து வந்துடும். சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் முடிச்சிட்டிங்கன்னா டிஏ சால்வ் பண்ணுங்க. தயவு செஞ்சு டிஏ போயிருங்க. டிஏ முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே நம்பர் சீரிஸ் வரும். அப்படியே நீங்கள் வந்து நம்பர் சீரிஸ். ஓகே, இல்லை எனக்கு டிஏ கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்னா நம்பர் சீரிஸ் முடிச்சுட்டு டிஏ போங்க. அதே மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஈக்குவேஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த ஈக்குவேஷன்ஸை முதல்ல சால்வ் பண்ணுங்க. இந்த ஆர்டரை சால்வ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த டிஏ செலக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? டிஏயை நீங்கள் செலக்டிவாக முதல்ல ஃபஸ்ட்டு டிஏ வந்து செலக்ட் பண்ணி போடுங்க. அதாவது வேரியபிள் கம்மியாக இருக்க மாதிரி டக்குன்னு நம்மளால் பிக் பண்ணி போடுற மாதிரி இருக்கக்கூடிய டிஏயை முதல்ல செலக்ட் பண்ணி போடுங்க. அந்த ஒரு டிஏ அப்படி செலக்ட் பண்ணி போடுங்க. ரெண்டாவது டிஏ கூட சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ரெண்டாவது டிஏ நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்பர் சீரீஸ், அதே மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் Q1 வர்சஸ் Q2 போயிடணும். குவான்டிட்டி கம்பேரிசன் வந்து போயிடணும். ஸோ குவான்டிட்டி கம்பேரிசன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா சஃபிஷியன்சிக்குள்ளே வரும். அதே தான் இங்கே உங்களுக்கு ரீசனிங்லேயும் வந்து டேட்டா சஃபிஷியன்சி வரும். டேட்டா சஃபிஷியன்சி உங்களுக்கு கிளர்க்லையும் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஓலையும் கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதுவும் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். அது என்னன்னா மிஸ்லனியஸ் டாபிக்ஸ் எல்லாமே சேர்த்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடணும். அதே தான் இங்கேயும் மிஸ்லனியஸ் டாபிக்ஸ் சேர்த்த மாதிரி நமக்கு Q1 Q2 வரும். டேட்டா சஃபிஷியன்சி வந்து வரும். இதை நீங்கள் கண்டிப்பான முறையில் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் தான் சால்வ் பண்ண போகிறோம். நம்பர் சீரிஸ், டிஐ, ஈக்குவேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஐல 2 டிஐ ஆச்சும் நம்ம சால்வ் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கம்பேரிசன் சால்வ் பண்ணோம். இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணும்போது சாலிடாக நீங்கள் வந்து 25 கிட்ட உங்களுடைய அட்டெம்ப்ட் வந்துடும். சாலிடாக உங்கள் அட்டெம்ப்ட் வந்து 25+ உங்களுடைய அட்டெம்ப்ட் மேக்ஸில் வந்து வந்துடும். ஷாராக வரும். அதுவே நீங்கள் கிளர்க்லாம் போகிறப்ப நீங்கள் வந்து 30+ போயிடுவீங்க. 30+ வந்து போயிடுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ளிகேஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏதாவது ஒரு டாபிக் 2 டாபிக் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், எந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த டாபிக் எடுத்து போடுங்க. போர்ட்ஸ் அண்ட் ஸ்டீமாக இருக்கட்டும், வாட் எவர் த டாபிக்ஸ், எந்த டாபிக் உங்களுக்கு அப்ளிகேஷனை கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டாப்பிக்கை எடுத்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணால் போதும்.
ஓகேவா? இதே தான் நீங்க பிஓவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இதே பேட்டர்ல தான் வரும். சிம்பிளிஃபிகேஷன் வரல அப்படின்னா டிஏயோட லெவல் அதிகப்படுத்திடுவாங்க. டிஏயோட நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து அதிகப்படுத்துவாங்க. இல்லை அப்படின்னா நம்பர் சீரிஸோட கொஸ்டின் வந்து அதிகப்படுத்துவாங்க. இல்லைன்னா நியூ பேட்டர்ன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அல்ஜிப்ரிக் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு வந்து கேட்டு விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து வரும். அப்போ லைக் நம்ம என்ன பண்றது சார், நெக்ஸ்ட் நம்ம எப்படி சார் இது வந்து ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்னா, நான் ஷாரா சொல்றேன், மார்னிங்ல கண்டிப்பான முறையில காலையில நீங்க இப்ப இருந்தே மார்னிங் ஒரு இப்ப இருந்து நீங்க ஒரு 7 மணிக்கு உட்காருங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 7 ஏஎம்ல வந்து 7 ஏஎம் டு 9 ஏஎம். சரியா? 7 ஏஎம் டு 9 ஏஎம்ல கண்டிப்பா இப்ப இருந்து தயவு செஞ்சு ஆப்டிடியூடுக்கு ஒரு செக்ஷனல் மார்க் டெஸ்ட் வந்து போட்டு விட்டுருங்க. ஆப்டிடியூடுக்கு ஒரு செக்ஷனல் மார்க் டெஸ்ட் வந்து போட்டுருங்க. இப்ப இருந்தே எடுங்க மக்களே, தயவு செஞ்சு எடுங்க. அதுக்கப்புறம் ரீசனிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷனல் மார்க் டெஸ்ட் காலையில இதை போட்டுட்டு நீங்க மத்த எந்த வேலை வேணாலும் பாருங்க. இப்ப இருந்தே இதை பண்ணுங்களேன், உங்களுக்கு பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது போட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய டைம் பொறுத்து நீங்க ஒரு 10:30 மணிக்கு உட்காருங்க. ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு 15 மினிட்ஸ் தான். இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து 1 மணி நேரம். இதுவே நான் 2 மணி நேரம் கேப் தான் சொல்லிக்கிறீங்க. அழகா கேப் விட்டே நீங்க வந்து படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு 10:30 ஏஎம் டு ஒரு 1 PM வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கறது, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து படிக்கிறது. ஓகே, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் படிக்கிறது, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து ரிவைஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க வந்து பண்ணலாம். சரியா? இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து பண்ணலாம். டெய்லி இதை வந்து நீங்க வந்து பண்ணுங்க. ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சு அப்படின்னா நீங்க வந்து அடுத்து ஃப்ரீ ஆகுங்க, நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, எல்லாமே பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு 4 PM உட்காருங்க அப்படின்னா 4 PM to 6 PM அந்த 1 day ரிவிஷன். இன்னைக்கு காலையில இருந்து நீங்க என்ன பண்ணீங்களோ, அந்த காலையில இருந்து என்னென்ன பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணிடுங்க. 1 day ரிவிஷன் வந்து பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து ஒரு 8 PM நீங்க உட்காருங்க அப்படின்னா அந்த 8 PMல நீங்க ஃபுல் மார்க் டெஸ்ட் கண்டிப்பா எடுங்க. ஃபுல் மார்க் டெஸ்ட். ஓகே, இது அல்டர்னேட் டேஸ்ல கூட நீங்க வந்து பண்ணிக்கோங்க. ஃபுல் மார்க் டெஸ்ட் நீங்க கண்டிப்பான முறையில எடுக்கணும். கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம், 2 மணி நேரம் எக்ஸாம், ஒரு 2 hours எக்ஸாம். அப்போ 2 hours எக்ஸாம்னா நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு 8 PM உட்கார முடியல அப்படின்னா ஒரு 7 PM. ஸோ சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு எல்லாத்துக்கும் இதாக இருக்கும். ஸோ ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுத்துட்டு அதை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கையோட என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் வந்து பண்ணிடணும். சரியா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. நிறைய பேர் ரிவிஷன் வந்து பண்ண மாட்டீங்க. சரியா? முடிச்ச கையோட நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா கம்ப்ளீட் ரிவிஷன். ஓகேவா? ரிவிஷன் வந்து பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்கள் தனியாக படித்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட படித்தாலும் சரி, எதுனாலும் ஒன்று ஃபாலோ அப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஒரு 20 days இதை வந்து நீங்கள் மார்னிங் டெஸ்ட் போட சொன்னேன்ல, இதை வந்து நீங்கள் ஒரு 10 days வந்து பண்ணுங்க. ஆஃப்டர் ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் இந்த மார்க் டெஸ்ட் வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட் டைமில் வந்து போயிடணும். ஒரு நாளைக்கு 2 மார்க் டெஸ்ட் கூட மெயின்ஸ்க்கு வந்து எடுக்கலாம். அது உங்களுடைய ஸ்லாட் டைம், அதாவது ஹால் டிக்கெட் டைம்னு சொல்லிட்டு, அதாவது உங்களுக்கு எப்போ எக்ஸாம் டைமோ அந்த எக்ஸாம் ஸ்லாட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் வந்து எடுத்துருங்க. ஸோ இதான் மக்களே உங்களுக்கான ப்ராப்பர் பிளான். இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, செம்மையான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். நம்ம மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டதை வச்சு நான் உங்களுக்கு வந்து இந்த அட்வைஸ் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, வேற லெவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் எல்லாம், தேங்க்யூ ஸோ மச். வேற என்ன டவுட், என்ன கொரீஸ் இருந்தாலும் ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9342408457 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்க. நம்ம டீடைல்ஸ் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பேங்க் எக்ஸாமுக்கு நம்மளுடைய அல்டிமேட் கோர்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு 10-15 நாளில் வேற லெவலான ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த அல்டிமேட் கோர்ஸ்க்குள்ள இன்க்ளூட் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக இப்போ இருந்தே உங்களுடைய ஃபாலோ அப்பில் கொண்டு வந்துக்கோங்க. ஃபவுண்டேஷன் அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஓகே, கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க மக்களே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. இந்த செஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஒரு யூஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு வேர்டை போட்டு மோட்டிவேட் பண்ணி விடுங்க. ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓ படிக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.